தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய பெயராலே ஆமென். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னும் ஒரு நாளை எங்கள் வாழ்வில் கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். எங்கள் வாழ்வில் அவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை புகழ்ந்து போற்றி பாடிடுவோம். அருமையானவர்களே, தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பை சுவைத்து வந்த நாங்கள் எங்களில் ஆவியானவருக்குள் நிறைந்த ஒரு வாழ்வை அவர் கொடுக்க ஆசைப்படுகின்றார். ஆகவே அவருடைய அன்பில் வாழ எங்களை தொடர்ந்து ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடும், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடும் அனைவருக்காகவும் நாங்கள் இந்த திருப்பலியிலே விசேட விதமாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவருடைய ஆசீரை குறைவின்றி பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய உயிர்த்தெழுதல் மறை நிகழ்வை பெருவிழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரோடும் மகிழ்ந்திருக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவின் ஒன்றுப்பில் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அந்நாள்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதேன்ஸ் வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் திமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் எனும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள். அரையோப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது: ஏதேன்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கின்றேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிப்பீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்றனத்தையும் கொடுப்பவர். எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை.
ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டுமென்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழ செய்ததன் வாயிலாக என் நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள், இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியும் தாமரி என்னும் பெண்ணும் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின் பவுல் ஏதேன்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணுலகில் உள்ளவையோ ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளையோரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுற செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ராயேல் மக்களும் அவரை போற்றுவார்கள். ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவர் உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 திருவசனங்கள் 12 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது,
நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும் பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உண்மையின் ஆவியானவர் உங்களை முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் தூய ஆவியானவரை பற்றி இன்றைய நாளில் ஆண்டவருடைய சில வார்த்தைகளை இங்கு கவனிக்கின்றோம். விவிலியம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது, ஆவியானவர் முழு உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்துவார் என்று. முழு உண்மையை நோக்கி அவர் வழிநடத்துகின்றார் என்றால் எங்களுக்கு முழு உண்மை தெரியாதா என்ற கேள்வி எங்களுக்குள் எழும். உண்மைதான், எங்களுக்கு முழு உண்மை தெரியாது. விவிலியத்திலே நாங்கள் யோவான் எழுதிய நற்செய்தி பகுதியிலே பார்க்கிற பொழுது, அங்கே யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறு சொல்கின்றார். பாருங்கள், அவர் தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி கூறிய வார்த்தைகள்: என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அதே யோவான் நற்செய்தியிலே 15வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே இன்னும் ஒரு விடயத்தை இந்த ஆவியானவரை பற்றி அவர் சொல்கின்றார். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்திலே நாங்கள் இவ்வாறு பார்க்கிறோம். 26வது வசனத்திலே அங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கின்றார், தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வரும்போது அவர் தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். தந்தையிடமிருந்து வெளிகின்ற உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். இங்கே 16வது வசனத்திலே 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும் பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்துவார் என்று. அப்போ முழு உண்மை எங்களுக்கு தெரியாது, முழு உண்மையை நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம். முழு உண்மைனா என்ன? இதற்கு நீங்கள் விளங்கு கொள்ளக்கூடிய விதத்திலே சின்ன ஒரு உதாரணத்தை விவிலியத்திலிருந்து தருகிறேன். நாம் அனைவரும் தானியேலுடைய கதையை நாங்கள் அறிந்திருப்போம். தானியேலுடைய வாழ்க்கையிலே தானியேலை சிங்க குகைக்குள் போடுவார்கள். ஆண்டவரை வழிபட அவர் ஆண்டவரை தவிர வேறு எந்த கடவுளையும் வழிபட மாட்டேன் என்று சொன்னதினாலே சிங்க குகைக்குள் போடுகின்றார்கள். அந்த சிங்க குகைக்குள் போடப்பட்ட தானியேலுக்கு சில உண்மைகள் தெரிந்திருந்தது. என்ன? அங்கே 12 சிங்கங்கள் இருக்குமாம், அவை 2 வாரம் சாப்பிடாமல் இருக்குமாம். சிங்க குகைக்குள் போடப்பட்ட எந்த மனிதனும் இதுவரை காலம் உயிரோடு வந்ததில்லை. அந்த சிங்க குகைக்குள் போடப்பட்ட மனிதனுடைய சத்தம் வெளியில் யாருக்கும் கேட்பதில்லை. இது எல்லாம் தானியேலுக்கு தெரிந்த உண்மைகள். ஆனால் இவை அனைத்தும் அறவாசி உண்மை. முழு உண்மை என்னவென்றால், இந்த சிங்க குகைக்குள் போடப்பட்டாலும் கூட, இந்த சிங்க குகைக்குள் நான் தள்ளப்பட்டாலும் கூட, இந்த சிங்கங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதுதான் முழு உண்மை. இந்த முழு உண்மை அவருக்கு எப்படி தெரியும் என்றால், விவிலியம் சொல்கிறது, அவர் ஆவிக்குள்ளாக நிறைந்திருந்த மனிதன் என்று. எனக்கு அருமையானவர்களே, அப்படி என்றால் முழு உண்மை என்னவென்றால், எங்களை சூழ இருக்கிற கஷ்டங்கள் உண்மை, பிரச்சனைகள் உண்மை, பொருளாதார நெருக்கடிகள் உண்மை, கடன் தொல்லைகள் உண்மை, நோய் நொடியில் இருக்கிற உண்மை, என்னுடைய மகளுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தப் போகின்றேன் என்ற கேள்வி இருக்கிறது உண்மை, என் கணவர் என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனைக்குரியவராக இருக்கிறார் உண்மை, சில நேரம் என்னுடைய மகளோ பிரச்சனைக்குரியவனாக இருக்கிறான் உண்மை. இதெல்லாம் உண்மை. ஆனால்
இது எல்லாம் அறவாசி உண்மை. முழு உண்மை என்னவென்றால், இந்த பிரச்சனைகளுக்குள்ளாக என்னை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என்னை தேர்ந்து கொண்டவர், என்னை பாசத்தோடு மகனை என்று அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதுதான் முழு உண்மை. இந்த முழு உண்மையை யார் தர முடியும் என்றால், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், தூய ஆவி வருவார், அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார் என்று. ஆக நாங்கள் முழு உண்மையை நோக்கி வழிநடத்தப்பட வேண்டும் என்றால், இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் எழுந்து எங்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி போக வேண்டும் என்றால் முழு உண்மையை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த முழு உண்மை யார் தருவார்? பரிசுத்த ஆவியானவர் தான் தருவார் என்று இன்றைய நாளில் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே அன்பார்ந்த பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த முழு உண்மையை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் தயாரிப்போம். விசேட விதமாக தூய ஆவியினுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே இன்னும் ஆழமாக ஆவியானவர் என்னையும் என்னுடைய சொந்த வாழ்க்கையும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் மீட்டுக்கொண்டு அந்த உண்மையை எங்களுக்கு அழகாக விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் எங்கள் வாழ்வை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே விசேட விதமாக ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய பெயராலே ஆமேன். பாதுகாக்கும் பரம்பொருளே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் தம் துன்ப நிலையில் இறைவார்த்தை, நற்கருணை ஆகியவற்றால் வலிமையடைந்து பணி செய்வதற்கு வேண்டிய அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் உம்மை முழுமையாக அறிந்து கொண்டு உமது வார்த்தையின் வழியில் எம்மையும் பிறரையும் அன்பு செய்து உமக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்து எங்களது வாழ்வின் மூலம் நற்செய்தியை பறைசாற்றுபவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பாவங்களுக்கு கழுவாயாக வந்தவரே இறைவா, எம் இளைய தலைமுறையினர் வாழ்வு தரும் வார்த்தைகளை தியானித்து இவ்வுலக மாய கவர்ச்சிகளாலும் பாவங்களாலும் மூழ்கிவிடாமல் உமக்கு சான்று பகர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலை இறைவா, மனித உள்ளங்களில் ஏற்படும் போட்டி, பொறாமை, தீய எண்ணங்கள் என்பவற்றிலிருந்து நாம் விடுபட்டு நல்லுள்ளம் கொண்டவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே, ஒன்றுமில்லாது வந்தேன் புலரும் பொழுதின் கண்கள் புரிய இயலா கேள்விகள் புயலாய் தொடரும் புதைந்து போன நியாயங்கள் இவைகள் போலவே காயங்கள் இருதயமெங்கும் ஆணிகள் இவைகள் போலவே காயங்கள் இருதயமெங்கும் ஆணிகள் தந்திட வந்தேன் தெய்வமே இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள் ஒன்றுமில்லாது வந்தேன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பிடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்கள் வாழ்வில் செய்து வருகிற அனைத்து நன்மைகளை நினைத்து அவரை நாங்கள் போற்றி புகழ்வோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவரோடு ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். போதுமை விட்டு பிரியப்படாதே. இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள் திறத்தார் பாதுகாத்து நித்திய வாழ்க்கை செய்வதாக. நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் உறவு பாலம் என்று வளர, இங்கு இறைவன் அரசு மலர.
என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் சென்று கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிறைந்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெற செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசீர் வழங்கி பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.